நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் நலம் ஏஏ அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சாட் போட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன வசதி அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 22 மாவட்டங்கள்ல நீங்க வாட்ஸ்அப் மூலமாவே மருத்துவர்கிட்ட ஓபி சீட்டு வாங்கிக்கிற முடியும். இதற்கான மொபைல் நம்பர் 96 19 22 29 99ங்க. இந்த நம்பருக்கு நீங்க ஹாய்னு மெசேஜ் அனுப்புனா உங்களுக்கு ரிப்ளை வரும். அந்த ரிப்ளைல நீங்க மருத்துவம் பற்றிய தகவல்கள் வேணுமா, இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுமா, அல்லது அவசர தேவையா அப்படிங்கிறத ரிப்ளை கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அது சம்பந்தமான முழு தகவல்கள் கிடைச்சிரும். இந்த தேவை தற்பொழுது 22 மாவட்டங்களில் மட்டும்தான் தொடங்கப்பட்டிருக்குங்க. நீங்க ஆப்பர்லாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரப்பதிவு சம்பந்தமான அறிவிப்புங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் முழுமையாக டிஜிட்டல்ல பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா ஆவண பதிவேற்றம், ஆதார் சரிபார்ப்பு, மின்னணு பதிவு, அலுவலகத்துக்கு நீங்க நேரில் போகாமலே உங்களால ஆன்லைன் மூலமாவே பத்திரப்பதிவை செஞ்சு முடிச்சிடலாம். இதனால லஞ்சம் பற்றிய பயம் இல்லாம பத்திரப்பதிவு செய்ய முடியுங்க. இந்த சேவை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. இந்த டிஜிட்டல் பத்திரப்பதிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த அறிவிப்பு தமிழக அரசு 1000 கோடி ரூபாய் முதலீட்டுல 1000 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. இது சம்பந்தமான அறிவிப்பை இப்ப நம்ம பார்த்துடலாம். ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் சென்னை போரூர்ல ஏற்கனவே இயங்கிட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த நிறுவனத்தினுடைய விரிவாக்க திட்ட பணிகளுக்கு தான் தமிழக அரசு தற்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம் 1000 கோடி ரூபாய் செலவுல தமிழக அரசும் அந்த ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி நிறுவனமும் சேர்ந்து விரிவாக்க திட்ட பணிகளை செய்ய போறாங்க. இதன் மூலமா தமிழக இளைஞர்கள் 1000 பேருக்கு அந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆப்பர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிக்கு வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.